ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் வந்து எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹரிபாஸ்கர் சாரும் லாஸ்லியா மேமும் தான் இந்த படத்தில் வந்து லீட் ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த படம் ஜனவரி 24 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஓப்பன் பண்ண உடனே 5 வருஷம் லவ் பண்ணவங்களுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு சண்டை வரும். அப்படி இப்படிலாம் பயங்கரமான ஒரு சண்டை வரும் பார்த்தீங்களா. எல்லாத்துக்குமே என்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா, ஃபோன் பண்ணணுமா, இப்படி அந்த மாதிரி ஒரு சீனை தான் இந்த படத்தோட ட்ரெய்லர்லேயும் வச்சுருக்காங்க. இந்த ட்ரெய்லர் ஓப்பனிங்லேயே ஒரு பயங்கரமான ஒரு டைலாக் வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்ருக்கணும்லாம் இல்லை, நான் அந்த மாதிரி பையனும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸ்டார்டிங் இப்படி தான் போகும். போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி நம்ம ஸ்டேஜுக்கு கொண்டு வர்ற மாதிரி பயங்கரமாக லவ் ஆகி அதுக்கப்புறம் புட்டுக்கும். அந்த மாதிரி தான் எல்லா காதல் கதையும் ரியாலிட்டிலையும் அப்படி தான் போகும். அந்த பேஸ் பண்ணி இந்த சீன் வச்சுருக்காங்க. இந்த சீன் வந்து நல்லாவே இருந்தது. இவர் டைலாக் பேசிகிட்டு இருக்க இந்த சமயத்துலேயே லாஸ்லியா மேமை வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல டைலாக் சொல்கிறாங்க. நான் உன்னை வீட்டில் ஃப்ரெண்டாக தான் சொல்லி வச்சுருக்கேன், தயவு செஞ்சு லவ் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லி தொலைச்சிடாதரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. லவ் பண்ணும்போது பசங்களை வீட்டில் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதும், லவ் ஓகே ஆனதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்மளை வச்சு ட்ரெண்டு ஆக்குறதும் பொண்ணுங்களுக்கு சர்வசாதாரணம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இந்த சீனை பார்க்கும்போது இருந்தது. ஒரே டைலாக்ல சொல்லணும் அப்படின்னா, லவ் பண்ணும்போது ஃப்ரெண்டு, கல்யாணம் ஆனிச்சுன்னா நம்ம தான் ட்ரெண்டு. இந்த அம்மா பேசுகிறதெல்லாம் பார்த்து நான் கூட பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன். உண்மையான லவ் இருக்கும் போல் அப்படி இப்படின்லாம் நினச்சா, அங்கே ஒரு பையனை ஃபோனில் ஓட்டிக்கணும், ஆப்போசிட்டில் ஒரு பையனை நேரில் வச்சுன்னு பேசினுக்குது இந்த அம்மா. லாஸ்லியா லோயலியா இந்த லாஸ்லியா. இதுக்கு அடுத்த சீனாக வந்து கடலை நோக்கி அவர் போகிறாரு. நம்ம காமெடி ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, போகாத நில்றா பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே ஓடுறாரு. இதுக்கு அடுத்த சீன்லேயே வந்து இதுக்கு மேலே இன்னும் வரப்போகிற 1 மாதத்துக்கு லவ்வராக பார்க்கக்கூடாது, ஃப்ரெண்டாக தான் பார்க்கணும் அப்படின்னு வந்து நம்ம ஃப்ரெண்டு பயங்கரமாக டைலாக் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹரிபாஸ்கர் சார் வீட்டிலலாம் தருமடி வாங்குகிற காட்சிகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அநேகமாக வீட்டில் லவ் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் பிடிச்சி தருமடி அடிச்சுன்னு இருக்காங்க. அப்புறம் பாய் பெஸ்ட் எவனோ உள்ளே வந்துட்டான் போல். அதனால நம்ம ஹரிபாஸ்கர் சாருக்கு வந்து அப்படியே கோபம் வருது, முறைக்கிறாரு. என்னடா இவன், யாரா இவன் அப்படின்னு வாயை பொழக்கிறாரு. இந்த மாதிரி சீன்ஸ்லாம் இந்த ட்ரெய்லர் கட்டில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நல்லா இருந்தது. எல்லா பொண்ணுங்களும் சொல்கிற மாதிரி தான் நம்ம ஹரிபாஸ்கரை பார்த்துட்டு சொல்கிறாங்க, உன்னெல்லாம் லைஃப்பில் எப்போவுமே மிஸ் பண்ணக்கூடாதுரா அப்படின்னு பயங்கரமாக டைலாக் சொல்லுவாங்க. லவ் பண்ணும்போது கொஞ்ச நாள் போச்சுன்னா அதுக்கப்புறம் உண்மையாடா லவ் பண்ண அப்படின்னு காரி துப்பிட்டு கழட்டி விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்தில் வந்து பயங்கரமாக சொல்கிறாரு. மனுஷன் பயங்கரமாக ஃபீல் ஆகிட்டார் போல், நம்பிட்டார். இதுக்கு அடுத்த சீனாக வந்து நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு வேற ஒருத்தர்கிட்ட கேட்குற மாதிரி கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த இடத்துல வரும் அப்படின்றத கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. வேற ஒருத்தரை கேட்டாங்கன்னா, நம்ம ஹரிபாஸ்கர் சார் பாவம் இந்த படத்தில் என்ன ஆக போகிறாரோ மனுஷன் அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு தோணுது. மொத்தமாக ஒரே டைலாக்ல சொல்லணும் அப்படின்னா, 10 நாளைக்கு ஒரு தடவை பண்ணுறது தான் டாப் அப்பு, 10 நாளில் கழட்டி விட்றதுக்கு பேர் தான் பிரேக்கப்பு. ஸோ இது உனக்கு தேவையாப்பா அப்படின்றத நம்ம ஹரிபாஸ்கரை பார்த்து கேட்கணும் அப்படின்னு தோணுது. இந்த சீனுக்கு அடுத்ததாக சில காட்சிகளில் நம்ம ஹரிபாஸ்கர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் என்னடா இப்படி இருக்கு அப்படின்லாம் புலம்புறாரு. இது இப்போ உனக்கு மட்டும் இல்லைப்பா, ஆல் ஓவர் உலகம் ஃபுல்லாக எல்லா ரிலேஷன்ஷிப்பும் இப்படி தான் இருக்கும்ப்பா நம்ம அவருக்கு சொல்லிக்கலாம். அதுக்கு அடுத்த காட்சியிலே வந்து நம்ம லாஸ்லியா மேம் வந்து பிரேக்கப் சொல்லிட்டாங்க போல். அதனால வந்து ஹரிபாஸ்கர் சார் லாஸ்லியா மேம் கால்லெல்லாம் விழுந்து கெஞ்சுறாரு. லாஸ்லியா மேம் அவங்கள அடிக்கிற காட்சிகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இது மூலமாக தெரியுது என்னென்னா, லவ் புட்டிக்கிச்சு நம்ம ஹரிபாஸ்கருக்கு அப்படின்னு. அவர் ரொம்ப சோகத்தில் காலெல்லாம் விழுற அளவுக்கு அவர் போயிட்டாரு. ஹரிபாஸ்கர் சாரை வந்து லாஸ்லியா மேம் என் மூஞ்சிலே முழிக்காத போயிரு அப்படின்லாம் பயங்கரமாக சொல்லி விட்டுறாங்க. இதை கேட்ட நம்ம ஆள் கண்ணில் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார் இந்த காட்சியில். அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட காட்சிகளை வந்து ரொம்ப ஃபீலிங்காகவும் எமோஷ்னலாகவும் அவங்க சொல்கிற டைலாக்ஸாக வச்சுருக்காங்க. இந்த ட்ரெய்லர் கட்ஸும் சூப்பராக இருந்தது. அம்மா சென்டிமெண்ட் இந்த மாதிரி லவ்னா பொண்ணுங்க கிட்டேருந்து அவங்க நம்மளை லவ் பண்ணாதான் லவ் அந்த மாதிரிலாம் இவர் வந்து நினச்சிட்ருக்காரு. லவ்ன்றது வந்து நம்ம காட்டுற அன்பு, நமக்கு எங்கே கிடைக்குதோ அது அன்பு. ஒரு நாய்க்குட்டி கிட்ட கிடைக்கலாம், இந்த மாதிரி நம்மக்கிட்ட அன்பு காட்டுறது தான் லவ் அப்படின்றத வந்து மனுஷன் லேட்டாக தான் புரிஞ்சுக்கினார் போல். அதனால தான் சொல்கிறது, அவசரப்பட்டு லவ் பண்ணக்கூடாதுரா அப்படின்னு. இதுக்கு அடுத்த சீனாக வந்து ஏகப்பட்ட காட்சிகள் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஹவுஸ் கீப்பிங், வீட்டை வந்து க்ளீன் பண்ணுறது, குப்பாடுறது, பெருகிறது, வாட்ச்மேனோட பேசுகிறது, இந்த மாதிரிலாம் காட்சிகள் தான் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க்
லாஸ்லியா மேமும் இவங்களும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு காதலாக கூட கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் வந்து மேம் பிடிக்காம பிரேக்கப் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கலாம். பொண்ணுங்க சொல்கிறது பிரேக்கப்பு, நம்ம பண்ணக்கூடாது பேக்கப்பு அப்படின்னு வந்து நம்ம ஹரிபாஸ்கர் அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறார் போல். இதுக்கப்புறம் ட்ரெய்லர் காட்சியில் சண்டை, கோவம், அடிதடி, சண்டைகள் இந்த மாதிரி காட்சிகள்லாம் ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. லாஸ்ட்டில் ஒரே ஒரு டைலாகை சொல்லிட்டு இந்த ட்ரெய்லர் முடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் வந்து ஃப்ரம் ஜனவரி 2025, அதாவது இந்த மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக இந்த ட்ரெய்லரை முடிச்சிட்டாங்க. இந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் என்ன லவ், ஆதியிலேருந்து அந்த மாதிரி ஏகப்பட்ட லவ் ஸ்டோரி, அந்த காலத்து லவ் ஸ்டோரியிலேருந்து இந்த காலத்து லவ் ஸ்டோரி வரையும் எல்லா மாடுலேஷனில் வந்த எல்லா படத்தையும் பார்த்தாச்சு. இவனுங்க மட்டும் என்ன புதுசாக சொல்ல போகிறாங்க, பேக்கப்பு, பிரேக்கப்பு, ட்ரிங்கரு, இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுருப்பாங்க. ஓகே, திருப்பியும் ஒரு காதல் கதையை பார்க்குறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க, லாஸ்லியா ஃபேன்ஸ் அண்டு ஹரிபாஸ்கர் சார் ஃபேன்ஸ். இப்போ நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரிவ்யூஸ், மூவி ரிவ்யூ, வெப் சீரிஸ் அப்டேட்ஸ், ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மணி.